செய்திகள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பொறியியல் பட்டப்படிப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு அதிகரிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. திமுக சிறை நிரப்பு போராட்டம். மாநிலம் முழுவதும் 50,000க்கு மேற்பட்டோர் கைது. வணக்கம். அம்மா செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடத்துவது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 25ஆம் தேதி புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பார். பொறியியல் பட்டப்படிப்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இடஒதுக்கீடு அதிகரிக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். பொறியியல் மாணவர்களுக்கான ரேங்க் பட்டியல் அறிவித்ததை தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெற உள்ளது. விளையாட்டுத் துறையில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு 500ஆக உயர்த்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்து திமுக சிறை நிரப்பு போராட்டம் நடத்தியது. திமுக மாவட்ட தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் மீது தமிழக அரசு பல்வேறு வழக்குகள் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனை கண்டித்து இன்று திமுகவினர் நடத்திய சிறை நிரப்பு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் 50,000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பொறியியல் பட்டப்படிப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு அதிகரிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. திமுக சிறை நிரப்பு போராட்டம். மாநிலம் முழுவதும் 50,000க்கு மேற்பட்டோர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.